yeah. Yeah. Shawty loves it, yeah. Loves that I'm a dog. They don't want it, yeah. They scared of what I know. Told you the budget, yeah. I gotta get my own. Shout out my bros, this right here deserves a toast, yeah. A lot of people back home on my back and they know. Trying to get on my line, cause the people I know. Manifest this here, 7+ on the ropes. They ain't doing this shit, tripping over my flows, yeah. I'm on the way, tell them I don't play. Yeah, I'm on the move, trying to get my pay. Yeah, I'm a dude. இந்த வண்டி இதோட எத்தனை டைம் ட்ரை ஆகி தள்ளியிருப்போம்? அதுவும் 2-3 டைம் தள்ளியிருக்குங்க. 5-6 டைம் இருக்கும். 5-6 டைம் இருக்குமா? ஆமாம், 2 டைம் தப்பிச்சது. வண்டியில் பெட்ரோலை இங்கே ஊற்றி தப்பிச்சது. நான் அன்றைக்கி ஒரு வாட்டி இருக்கும் ட்ரை ஆயிடுச்சு. நல்ல வேலை பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, நான் தப்பிச்சிக்கிட்டேன். இது வந்து எதுவும் பண்ண முடியாது. வண்டி வந்துட்டு சிசிக்கு உண்டான பெட்ரோல் தான் தருது. என்னன்னா அந்த கேஜ் மீட்டர் புரிய மாட்டேங்குது. அந்த பெட்ரோல் அந்த கேஜ் மீட்டர் வந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட் புரிய மாட்டேங்குது. ஒரு பாயிண்ட் காட்டுது. அது எப்படி புரியும்? பிளிங்காய் தான் எரியுது. 200 ரூபாய்க்கு அடிச்சாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஏற மாட்டேங்குது. இது 400 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு அடிக்கணும் போல எனக்கு தெரிஞ்சு. அடித்து வச்சுக்கணுங்க. ஒரு 500 ரூபாய்க்கு அடித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு பாயிண்ட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இந்த வண்டிக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு அடிச்சு வச்சிங்க. அப்போ கரெக்டாக. ஸோ கைஸ், வெல்கம் பேக். அண்ட் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஹோண்டா cb350rs ரிவ்யூ. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி டாப் பாக்ஸ் மாட்ட போகிறோம். ஸோ இந்த கேஜ் வந்து நானே ரெடி பண்ணிட்டேன். அந்த கேஜை வச்சு நம்ம இப்போ டாப் பாக்ஸ் மாட்ட போகிறோம். ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த பைக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கேஜ் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். வெயிட்டாக பண்ணுவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது இருக்குது நம்ம டாப் பாக்ஸு, சிரா டாப் பாக்ஸ். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 29 லிட்டர்ஸ். இதுக்கு முன்னாடியே இந்த டாப் பாக்ஸை பற்றி ரிவ்யூ போட்டிருப்பேன் வீடியோவில். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர போய் பார்த்துப்பேன். பார்ட் ஒன்று நான் கழட்டிட்டேன். இந்த போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் செட்டோட வருது. இது வந்து நம்ம புதுசாக வாங்கி இதுக்கு மேலே இந்த ஒரு பார்ட்டு வரும். இதுக்குள்ளே வந்து ஒரு பிளேட் ஒன்று வைப்போம். அதுக்கு மேலே இது இந்த இடத்துல ஃபிட் பண்ணுங்கிறதுனால இவ்வளோ பெருசாக ஒரு எல்என்கி போல்ட் வாங்கி நம்ம மாட்டணும். இது வந்து அசம்பிளோட இது வந்துடும். ஸோ இதுதான் இந்த கேஜுங்க. ஸோ திஸ் இஸ் த கேரியரு. ஸோ இது வந்து ஒரு ரஃப் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இது ஒரே செட்டாக. இதுக்கு மேலேயே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும். வேறு ஏதாவது மாதிரி கழட்டி இதோட இந்த பார்ட் மட்டும் தனியாக கழட்டி வைக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ அதுக்கான பிளானிங் போயிட்டுருக்கு. லெட்ஸ் செக் ஹவ் இட் ஹேப்பன். வாங்க நம்ம மாட்டுவோம். அப்பா, பிடிக்கிட்டா? அந்த பக்கம் வந்து பிடிக்கணுமா? நவு இங்கே நாய்ஸ். சரி, இப்போ நம்ம கேஜை மாட்டிட்டோம். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக பண்ணுன வந்து இந்த ஒரு பிளேட் ஒன்று கையில் இருக்குது. இதுக்கு மேலே இந்த ஒரு 2 ஸ்டெப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு, டாப் பாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி மேலே வரும். இதுக்கு மேலே வந்து இந்த பிளேட்டு, இதுதான் ரொம்ப முக்கியம். டாப் பாக்ஸ் வந்து இதில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் தான் அப்படியே சும்மா ஹோல்டாகி அந்த டாப் பாக்ஸ் வந்து நிற்க போகுது. ஸோ இந்த பிளேட்டு நம்ம இப்போ போட்டுடலாம்.
வந்து இப்போ ஜஸ்ட் வந்து ரஃபாக தான் இந்த போல்ட்டை நட்டு போட்டிருக்கேன். இந்த போல்ட் நான் இப்போ ரஃபாக 4 போல்ட்டு போட்டு விட்ருக்கேன். அதுக்கு கீழே பாட்டம் சைடில் வந்து ஒரு நட்டு மாதிரி ஒன்று வரும். இது பேர் வந்து லாக் நட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் வாசர் மாதிரி கொடுத்துருப்பாங்க லாக் நட்டு. இது வந்து லூஸே ஆகாது நீங்கள் ரைட் பண்ணுறப்போ. ஸோ இந்த மாதிரி நெட் வாங்கி போடுங்க. யாராச்சும் இந்த மாதிரி கேஜ் சேல் பண்ணுறவங்க யாராச்சும் இந்த நெட்டுக்கு பதில் வேறு நெட் கொடுத்தாங்கனாலும் கேளுங்க அவங்ககிட்ட லாக் நட் ப்ரொவைட் பண்ண சொல்லி. ஏன்னா இதுதான் வந்து எந்த ஒரு வைப்ரேஷன்லையும் இது லூஸ் ஆகாது. சும்மா ஒரு ரஃபாக மட்டும் ஒரு 2 போல்ட்டுக்கு வந்து நான் போடுறேன். ஏன்னா நான் டூல் வந்து இதை கொண்டு வர மறந்துட்டேன். ஸ்டார் கிட்ட இருந்து நான் கொண்டு வர மறந்துட்டேன். இதுக்கு மேலே வந்து நாம் இப்போ இந்த டாப் பாக்ஸ் நம்ம ஃபிட் பண்ணலாம். ஓகே, நாம் இப்போ இந்த டாப் பாக்ஸை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இந்த நட்டு வந்து நான் வந்து அதை டைட் பண்ணுறதுக்கான டூல் வந்து நான் கொண்டு வரலீங்க. அதனால் என்ன பண்ணுறது தெரியல. மொட்டவே இல்லை, கேமராமேன் வேறு முறைச்சிக்கிட்டே இருக்கா. நேரண்டா எல்லாம் நேரம். ஸோ இதுதான் நம்மளோட வியூ. நம்ம டாப் பாக்ஸ் வந்து ஹோண்டா cb350rs ஃபிக்ஸ் பண்ணுற வியூ தான். ஸோ நான் உங்களுக்கு சினிமேட்டிக் ஷாட் எது காட்டுறேன். லெட்ஸ் கோ. பாக்ஸ் எல்லாமே நம்ம மாட்டிட்டோம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் செஞ்சதுக்கப்புறமேட்டு இப்போ தான் டாப் பாக்ஸ் மாட்டுறேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு. நல்லாயிருக்கு. என்னென்னா நான் வந்து ஸ்டார் கிட்டன் டைட் பண்ணுறதுக்கான இது நான் கொண்டு வரதுனால இந்த டாப் பாக்ஸ் வந்து இப்படி ஆடிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் சினிமேட்டிக் ஷாட்ஸ் தான் எடுத்தோம். இப்போ அடுத்து வரக்கூடிய அப்டேட்டிங் பைக்லேயும் நாம் இந்த மாதிரி கேரியர் பண்ணலாம் ரெடியாக இருக்கிறோம். அப்கிரேடாக வர பைக் எல்லாத்துக்குமே நம்ம கேஜ் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி டாப் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளோட பட்ஜெட்குள்ளே அடங்குற ஒரு செட்டப்பாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாருமே நம்ம இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம வெளியே போய் காசு கொடுத்து அதிக ரேட்டுக்கு வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ நம்ம இந்த மாதிரியே நம்ம ஓனாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் பைக்கு ரெடி பண்ணணுன்னா என்னோடய ஐடியை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்ஸ்டாகிராம் ஐடியா என் ஃபோன் நம்பர் தரேன். கமெண்ட் பண்ணுங்கள். நாமளும் ஜாலியாக பேசலாம், கம்பைன் வைக்கலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வியர் ஹெல்மெட் லைக் a slipper and ride aggressive guys. Bye.